வணக்க மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப தேங்காய் எண்ணெய் நம்ம காய்ச்சறதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சிருக்கோம்னா, இது வந்து கரிசலாங்கண்ணிங்க. வெள்ளை கலர்ல பூ பூத்திருக்கும். செம்பருத்தி இலை, மருதாணி இலை, செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி எடுத்துங்க. கருவேப்பிலைங்க. நம்ம அம்மியில தான் அரைச்சிக்கிறேன். நீங்க மிக்ஸி இருந்தா மிக்ஸில அரைச்சிங்க. நல்லா நைஸா பேஸ்ட் போல அரைச்சிங்க. எண்ணெய் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்க எடுத்துங்க. நான் 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லா வாணல்ல ஊத்தி, நான் ஆனா வந்து இந்த வாணல் வச்சிருக்கேன். நீங்க வந்து சட்டி மண் சட்டி இருந்தா அதுதான் நல்ல பெஸ்ட்டுங்க. என்ட்ட அது இல்லாம நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெய் லைட்டா ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச உடனே அந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே அடங்கிடுங்க. எண்ணெய் சவுண்ட் அப்படியே நின்னோடனே ஒரு கண்ணாடி பாட்டில நீங்க எடுத்து ஸ்டோர் பண்ணீங்க. ஆனா நீங்க யூஸ் பண்ணோடனே ஒரு ஒரு 1 வீக் வந்து முடி லைட்டா கொட்டுற போலதான் தெரியுங்க. ஏன்னா கொட்டினாதான் அந்த முடி அந்த ஏற்கனவே ஹேர் ஃபால் அப்படியே உடஞ்சிருக்கு பாருங்க. அதை கொட்டி தான் திருப்பி நல்லா முளைக்குங்க. அதுவும் சுத்தமா கொட்டிடாதுங்க. லைட்டா கொட்டுறதுனால அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லைங்க. ஆனா நல்லா நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா கரிசலாங்கண்ணி இருக்கு. அதுல ஒத்த செம்பருத்தி இலையோட பூ இருக்கு. மருதாணியும் போட்டுங்க. மருதாணி இலை மெயினா போடணுங்க. எல்லாம் தேவையான அளவு போட்டு காய்ச்சி ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா நல்லா இருக்கும்.